நடிகர் பாபி சிம்ஹா விவேக்குடனான தனது நட்பு குறித்து நம்மிடம் பகிர்ந்துள்ளார். என்ன என்பது பற்றி பார்க்கலாம். விவேக் சார் எனக்கு அண்ணன் மாதிரி. என் பேரு சிம்ஹான்றதால என்னை சிங்கம்னு தான் கூப்பிடுவார். சினிமாவில் இப்படி இருக்காத சிங்கம், ஏமாத்திடுவாங்க, இப்படி இரு, இவ்வளவு கோபம் வேணாம், குறைச்சிக்கோன்னு நிறைய அட்வைஸ் பண்ணுவார். சினிமா சார்ந்தும் பர்சனலாகவும் நிறைய சொல்லி கொடுத்தாரு. ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டோம். வாரத்தில் ஒரு முறையாச்சும் சந்திச்சிடுவோம். ஒரு நாள் சாயங்காலம் அவருக்கு ஃபோன் பண்ணி, அண்ணே ஒரு நாள் பெக் போடுவோமான்னு கேட்டேன். இல்லடா சிங்கம், இன்னைக்கு தான் மதியம் நான் ஊசி போட்டுட்டு வந்தேன், 4 நாள் கழித்து உட்காருவோம், நீ ஊசி போட்டியா, பத்திரமா இருன்னு சொன்னார். மறுநாள் காலையில் அந்த ஷாக் நியூஸ் வந்தது. என்னால் நம்பவே முடியலை. ஹெல்த் விஷயத்தில் ரொம்பவே அக்கறையாக இருப்பார். ஆயில் சார்ந்த உணவுகளை சாப்பிட மாட்டார். ஷூட்டிங் முடிஞ்சா ஈவினிங் ஜிம்முக்கு போய் 1/2 மணி நேரமாவது ஒர்க் அவுட் பண்ணுவார். அவர் என்னையும் கூட்டிகிட்டு போவார். இந்தியா முழுக்க ஷூட் பண்ணினோம். வேறு மாநிலங்களில் இருக்கும்போது கூட இந்த ஊரில் இந்த கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்றது, ரொம்ப பாப்புலரான சாமி, வா போயிட்டு வரலான்னு கூட்டிகிட்டு போவார். ரொம்ப ஒழுக்கமான மனுஷன், பிரமாதமான நடிகர். சேர்ந்து நடிக்கும்போது ஸ்பாட்டில் நிறைய மெருகேற்றுவார். சினிமா பற்றி, டைலாக் டெலிவரி பற்றி நிறைய சொல்லி கொடுப்பாரு. அவரை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். அதை தொடர்ந்து பேசிய பாபி சிம்ஹா, நடிகனா எல்லா சவால்களையும் ஜெயிச்சு உடைச்சு சாதிக்கணும், அதைத்தான் நான் விரும்புகிறேன். ஒருத்தர் என்னை பற்றி சொல்லும்போது ஈகோ டச் ஆகிடுச்சு. ஏன் நாம் ஹீரோவா பண்ணக்கூடாதா, முடியாதான்னு எடுத்த முடிவு அப்படியே போய்கிட்டு இருக்கு. தெலுங்கில் சிரஞ்சீவி சார் கூட வில்லனாக நடிக்க வாய்ப்பு வந்தப்போ ரொம்ப சந்தோஷமாக போனேன். காரணம், சின்ன வயசில் இருந்து அவருடைய பெரிய ரசிகன்னா. அவரை பார்த்து பார்த்து வளர்ந்துருக்கேன். அவர் படங்களில் நடிக்கும்போது எனக்கு அங்கே ரீச், மார்க்கெட் எல்லாமே கிடச்சிது. அடுத்து நான் அங்கே படம் பண்ணும்போது அங்கே ஓப்பனிங் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துக்கிட்டே இருப்பேன். நாளைக்கு இந்திய சினிமாவில் நம்ம தெரிய வைக்கணும். சினிமாவுக்கு வந்து 2 வருஷத்துலேயே தேசிய விருது கிடச்சிச்சு. நான் ப்ரெஷரை ஏற்றுக்கவே மாட்டேன். ஜிகர்தண்டா படத்துக்காக தேசிய விருது கிடைச்சிது. அதுக்கு பிறகு மக்கள் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்றதை என்னால் சரியாக புரிஞ்சுக்கவே முடியலை. அதுக்கப்புறமா ஸ்கிரிப்டை தெளிவாக செலக்ட் பண்ணியிருக்கணும். ஒரு ஸ்டார் ஆகிறதுக்கான வேலையே பார்த்துருக்கணும். எதையும் நான் செய்யாமல் போயிட்டேன். ஆனால் இப்போ நான் தெளிவாக இருக்கேன். இப்போ நான் என்னென்ன படம் பண்ணுறேன்னா, இந்தியன் 2, 3, அதுக்கப்புறம் நான் தயாரிக்கிற தடை உடை, நான் வயலன்ஸ்னு ஒரு படம், மெட்ரோ படத்துக்கு பிறகு இயக்குனர் ஆனந்த் நாலாம் சீரீஸ் பண்ணுறோம், கன்னடத்தில் ஒரு படம் இருக்குது, தெலுங்கில் போயிட்டுருக்கேன். இப்படி தன்னுடைய திரைத்துறை அனுபவங்கள் குறித்து பாபி சிம்ஹா நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இதை பற்றின உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள்.